ஜெயிக்கணும், ஆட்சி அதிகாரம் மட்டும்தான் கிடையாது. இது மக்களுக்கான இயக்கம். குறிப்பாக முகமில்லாதவர்களுக்கும் பேச்சுரிமை இல்லாதவர்களுக்கும் ஃபேஸ்லெஸ் பீப்புள், வாய்ஸ்லெஸ் பீப்புள் என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கான இயக்கம் தான் காங்கிரஸ் பேர் இயக்கம். வெற்றி தோல்வியை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படுறது கிடையாது. இது மக்கள் இயக்கம் இயங்கிக் கொண்டே இருக்கும். அது தோல்வின்னு சொல்ல முடியாது, வெற்றி வாய்ப்பு எழுந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை பொறுத்திருந்து பார்ப்பேன். எல்லாம் 100 ஓட்டு, 50 ஓட்டு, 60 ஓட்டு. இப்ப பாஜக முன்னணியில இருக்கு, ஜேடியு பின்னணியில இருக்குன்னாங்க. இப்ப ஜேடியு முன்னணியில இருக்கு, பாஜக பின்னுக்கு போயிருக்கின்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படிலாம் அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல, எதெல்லாம் மக்களுக்கு எதிராக நடக்குமோ அதெல்லாம் அவங்க செஞ்சு முடிப்பாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நாங்க எதையும் வெற்றி பெற்றால் துள்ளி குதிப்பதும், வெற்றி வாய்ப்பை இழந்தால் கவுந்தரிசி படுத்துக்கிற கட்சி காங்கிரஸ் பேரிக்கம் கிடையாது. என்னைக்கும் மக்கள் குரலாக இருக்கு. இந்த எஸ்ஐஆரை பற்றி தேர்தல் முடிவுகள் பீகாரில் வந்த பிறகு நாங்க பேசல, தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். 17 லட்சம் வாக்குகள் பீகாரிலிருந்து அகற்றப்பட்டிருக்கு. அது என்ன வாக்கு? அதெல்லாம் இனிமே ஆய்வு பண்ணணும். நீங்க ஆய்வு பண்ணுங்க, பத்திரிகையாளர்கள் ஆய்வு பண்ணி சொல்லுங்க. ஜனநாயகம் வீழ்ந்து விடக்கூடாது. ஜனநாயகம் வீழ்வதற்கு யாரும் அனுமதிக்க கூடாது. ஜனநாயகம் வென்றெடுக்க வேண்டும். யாராவது ஜனநாயகத்தை வீழ்த்த நினைச்சாங்கன்னா மக்கள் வெகுண்டு எழ வேண்டும். இதுதான் ஜவஹர்லால் நேருடைய பிறந்த நாளில் எங்களுடைய பிரகடனம். தேங்க்யூ. இல்லையே, நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் எதிர்கட்சியா வந்திருக்கோமே. 400 தொகுதிக்கு மேல வெற்றி பெறுவேன்னு சொன்ன மோடிய பெரும்பான்மை இல்லாம ஆக்கியிருக்க காங்கிரஸ் பேர் இயக்கம். 2014 பெரும்பான்மை, 2019 பெரும்பான்மை. ஆனா 24 பெரும்பான்மை பெற முடியலையே. வீழ்த்தி இருக்கோம்ல, அவருடைய செல்வாக்கை குறைச்சி இருக்கோம்ல. தனி பெரும்பான்மை ஆட்சி என்பதை கூட்டணி ஆட்சியா மாத்தி இருக்கோம்ல. ஆகையால எங்களை பொறுத்தவரை நான் திருப்பி சொல்றேன், காங்கிரஸ் பேர் இயக்கம் என்பது மக்களுக்கான இயக்கம், மக்களுக்காக போராடுகின்ற இயக்கம், ஜனநாயகத்தை தழைத்து ஓங்குவதற்கு இருக்கின்ற இயக்கம், ஜனநாயகத்தை வீழ்த்துவதற்கான இயக்கம் வேற.